நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆவியில் அனலாயிரு. ஆளுகை செய்யோம் ஆவியானவரே, ஆவியாய் வந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆவியாய் வந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுவதும் வழி நடத்தும், நாள் முழுவதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, நம் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டோம் கர்த்தாவே, காயம் கட்டோம் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படையாய் மாற்றுமையா, என்னை புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படையாய் மாற்றுமையா, உரைக்கு நேரம் ஒரு மாற்றம், என்னை உரைக்கு நேரம் ஒரு மாற்றம், அன்படுத்தும் பயன்படுத்தும், அன்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, அப்பாவே அறிந்திடணும், வெளிப்பாடு சாருமையா, அப்பா
இந்த நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதமாய் பிரசன்னம் இறங்கி வரும் நாம்
ஜெபமாவி ஊற்று மரியா
ஜப ஆவியை வல்லமையாய் எங்கள் மீது ஊற்றிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எப்போ நேற்றை வரைக்கும் ஆண்டவரே வேற நிலையில் இருந்தோம். இப்போ ஆண்டவரே உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உங்க அருள் பிரசன்னத்துல அப்பா நீ கடந்து வருகிற ஆவியாருடைய அரவணைப்புல அப்பா நாங்கள் அவருடைய ஆளுகையில அப்பா இந்த இடம் முழுவதும் அவருக்கு சொந்தமாய் மாறி ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் ஒரு பிரசன்னத்தினால அப்பா நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை நீ கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடி கோடி தோற்றம் செய்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாளிலே அப்பா உமக்கு ஏற்புடைய மக்களாக உமக்கு ஏற்புடைய ஜனமாக எங்களை நீ மாற்றிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு அபிஷேக வல்லமை ஊற்று பெருக்காய் அப்பா எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஊறிக்கொண்டிருப்பதை அது ஊடி ஓடி ஓடி ஆறாக கடலாக பெருக்கெடுத்துக் கொண்டிருப்பதை இந்த நாளிலே எங்களுடைய இருதயம் உணரத்தக்கதாக அப்பா நாங்கள் உமக்கு பின்னாக செல்வதற்கு அப்பா ஓடோடி வந்திருக்கிறோம் அப்பா. நம்ம எல்லாம் யாருக்கு மேல போனோம்? இயேசுவின் பின்னால. அதற்காக பாடலை ஒரு அருமையான பாடலை ஃபாதர் நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு என்ன யாருக்கு மேல போறோம்? இயேசுவின் பின்னால். இயேசுவின் பின்னால்
ஆமாப்பா, நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம்ப்பா. உங்க பின்னாடி தான் பார்ப்போம். உங்களோட தான்ப்பா நடப்போம். என்ன வாழ்வோ சாவோ அப்பா, அல்ல எந்த வல்ல தூதர்கள் வந்தாலும்ப்பா நாங்க உங்களோட தான் பார்ப்போம். அப்பா, என்ன நடந்தாலும் துதிக்காம இருக்க மாட்டோம்ப்பா, துதிய விட மாட்டோம்ப்பா. ஆண்டவர் ஃபாதர் சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் நாம எந்திரிச்சு துதிப்போம். எல்லாரும் உற்சாகமா எழும்பி என்ன நடந்தாலும் சரி, வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, உயர்வானாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாட்டும் சரி, நாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வரும்படி, ஆண்டவருடைய இரக்க பெருமை நம் மத்தியில கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த கிருபையை நினைத்து நாம் துதிப்போம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, புரியவரே, மகிமைக்குரியவரே, ஆட்சிமைக்குரியவரே, கனவுக்குரியவரே, மேலானவைகளை செய்கிறவரே, மேலான காரியங்களை நடத்துகிறவரே, வல்லவரே, 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 நேசரே, வல்லவரே, ஆராதனைக்குரியவரே, எல்லாவற்றுக்கும் அதிகாரமாக இருப்பவரே, புரியவரே, புரியவரே, சதா காலமும் ஆராதனைக்குரியவரே, ஆராத அன்புள்ளவரே, குலத்தை மீட்டவரே, அல்லாவை தந்தவரே, எங்களுக்காக பாடுபட்டவரே, கல்வாரியிலே கைகளுக்காக காயப்பட்டவரே, கல்வாரியிலே நொறுக்கப்பட்டவரே, கல்வாரியிலே அடிக்கப்பட்டவரே, எங்கள் இயேசுவே, நல்லவரே, நல்லவரே, புரியவரே, உண்மையாளரே, நேசரே, எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்ட ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, சர்வ வல்லவரே, நித்தியமானவரே, தேவனே, எங்களுக்காக ரத்தத்தை தந்தவரே, எங்களுக்காக ரத்தத்தை பொழிந்தவரே, சர்க்குணரே, பூரணரே, மகிமையே, ஆட்சியே, கிருபையே, கிருபையே, அபிஷேகமே, வல்லமையே, எங்களுக்காக எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருப்பவரே, எங்களையும் வளர்ப்பகம் விட்டிருப்பவரே, என்னையும் மண்ணையும் ஆள்பவரே, ஆல்பாவும் உமேகாவும் ஆனவரே, முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே, என் பள்ளி போல் சிரசு கொண்டவரே, இலையெங்கி கழித்து பொற்கச்சையிலே கட்டிய மனுஷகுமாரனே, உயர்ந்த மலை போல் வெண்மையானவரே, அக்கினி ஜுவாலை போல் கண்களை உடையவரே, எங்கள பாதங்களை உடையவரே, பெருவெள்ள போல் குணம் கொண்டவரே, கரத்தில் 7 நட்சத்திரங்களை கொண்டவரே, திருப்புறமும் கருவுள்ள பட்டயத்தை வாயிலிருந்து புறப்பட செய்தவரே, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனே,
இரக்கங்களை உடையவரே, வஸ்திரம் கொடுத்தவரே, இந்த புஸ்தகத்தில் பெயர்களை கிறுக்கி போடாதவரே, பரிசுத்தம் உள்ளவரே, சத்தியம் உள்ளவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே, ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, அந்த வாசலை உடையவரே, சீக்கிரமாய் வருகிறவரே, கிரீடத்தை காத்துக்கொள் என்றவரே, தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்றவரே, உன்னை ஒரு காலம் நீக்க மாட்டேன் என்று சென்றவரே, புதிய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் என் மேல் எழுதுவேன் என்றவரே, உண்மையும் சத்தியமும் உள்ளவரே, தேவனுடைய படைப்புக்கு ஆதியமாய் இருந்தவரே, கண்களுக்கு கலிங்க போடுவேன் என்று சொன்னவரே, நேசிக்கிறவர்களை கடிந்து தண்டிக்கிறவரை திருப்பிக் கொள்பவரே, என்னை ஜாக்கிரதையாய் இருக்க சொல்பவரே, மனம் திரும்ப சொல்பவரே, வாசல்களில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்பவரே, உன்னிடம் நான் பிரவேசிப்பேன் என்று சொன்னவரே, திறந்த வாசலை முன் வைத்திருக்கிறேன் என்றவரே, சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன் என்றவரே, சிங்காசனத்தை என்னோட கூட உட்காரும்படிக்கு செய்வேன் என்றவரே, பூச்சக்கரத்தின் மேலிருந்து வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்றவரே, இயேசுவே, ஆண்டவரே, இரட்சகரே, மீட்பரே, நல்லவரே, தூயவரே, உடையாளரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்பவரே, ராஜாதி ராஜரே, தேவாதி தேவனே, சர்வவல்லவரே, ஆராதிப்பேன் நான். சர்வவல்லவரே, இந்த நாளிலே உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு புதிய மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே. உம்மை போற்றரித்தோம், உம்மை போற்றினோம், உம்மை புகழினோம், உமக்கு நன்றி செலுத்தோம். என் நல்லவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை அவர்களுக்குள்ளே வைத்து காப்பதற்கு கோடி கோடி நன்றியை சொல்வோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 107வது சங்கீதத்தில் பாடல்கள் 21 30 வரை. நான் ஒரு வாசிப்பேன், நீங்க ஒரு வாசிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மாநிலான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நீ சொல்லுங்க, 22 சொல்லுங்க. நன்றி சிலர் கப்பலேறி கடல் வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர்.
செய்தது. அவர்கள் ஆத்துமா இயேசுவினாலே குடிவெறியைப் போல் அவர்கள் தள்ளாடி தடுமாறினர். அவர்களின் திறனெல்லாம் பயனற்று போயிற்று. புயல் காற்று அவரை பூந்தென்றலாக மாற்றின. கடல் அலைகளும் ஓய்ந்து விட்டன. இப்ப இதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா 107 21 30 வரை இத பிறர் இனத்தாரும் நாம் அனைவருமே ஆண்டவருடைய செயல்களை அவர் செய்கிற அனைத்தையும் பார்த்து நாம் முன்னிட்டு அவரை நாம் புகழ்ந்து போற்றுவோம். இதுக்கு என்னன்னு கேட்டேன்னா யோனா அவர் அது என்னன்னு கேட்டா அவர் கடவுள் சொல்லுவார், நினிவே நகருக்கு நீ போய் மக்கள் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவர்களை திரும்பணும், அவங்க மனம் திருந்தணும் அப்படின்னு கடவுள் அவர் யோனாவுக்கு வார்த்தை சொல்லுவார். ஆனால் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் தரிசுக்கு அவர் கடவுளுக்கு தெரியாமல் கப்பல் ஏறி சென்று விட்டுவார். அவர் போய் கொண்டே இருக்கின்றார். அந்த கடலில் கப்பலை தரிசுக்கு போற அந்த கப்பல்ல ஏறிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர் சென்று விட்டார். அப்பொழுதுதான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் புயல் காற்றை அடக்கினார். ஆனால் இந்த இடத்தில் புயல் காற்றை உருவாக்குகிறார். அதுதான் சொல்கிறார், கொந்தளிப்பு செய்தார். பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, அது கடலின் அலைகளை கொந்தளிக்க செய்தது. அவர் அமர்த்தக்கூடியவர். ஆனால் இந்த இடத்திலே கொந்தளிக்க வைக்கிறார். 1,20,000 பேரை மாற்றுவதற்காக அவர் அனுப்பினார். ஆனால் அவருக்கு கடவுளுக்கு கீழ்ப்படியாததனால் அந்த இடத்தில் நடுக்கடலில் போய் கொண்டிருக்கும் போது புயல் காற்று வந்துவிட்டது. உடனே இவர் அடித்தட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறார் இந்த யோனா. எல்லா மக்கள் பிறர் இனத்தவர்களாம் எல்லா பணிக்கு செய்கிறவர்கள் எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க புயல் காற்று வந்தவனே குடிவெறியால் போய் நம்ம தள்ளாடுறாங்க. ஐயோ நம்ம இறக்க போறோம் என்று இருக்கிற வெயிட்டெல்லாம் தூக்கி கடல்ல போடுறாங்க. போட்டாலும் சரியா நிப்பாட்ட முடியல. இப்ப என்ன பண்ணணும்னா அவங்க தெய்வத்தை எடுத்து எல்லாரும் கும்பிடுறாங்க, ஐயோ கடவுளை காப்பாற்றணும். இவர் நல்ல எந்த கவலையும் இல்லாம அந்த யோனா கப்பல் அடித்தட்ட தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கப்பல் ஓட்டுறவர் சொல்றாரு, எப்பா எல்லாரும் கவலையோடு இருக்கிறோம், எல்லாரும் அவங்க தெய்வத்துல வேண்டுனாலும் கிடைக்காது வேண்டுறாங்க. ஆனா நீ போய் ஒரு தெய்வத்துல வேண்டு, அவர் எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த ஓட்டுறவர் சொல்றாரு. உடனே இவர் வேலை நிற்கும் போது சரி இந்த கூட்டத்துல யாராச்சும் யாருனால இந்த புயல் காற்று வந்து சீட்டு போடுறாங்க. அப்பதான் சீட்டு போடும்போது யோனா பேர் வந்துருது. உடனே நீ யார் எதுக்கு அப்படி செய்தாங்க? கடவுளுடைய வார்த்தையை கேட்காம வந்து நான் எபிரியன்னு சொல்றேன். ஏன் அப்படி செய்த அப்படிங்கும்போது இந்த கொந்தளிப்பு அடங்குறதுக்கு என்னை கடலை தூக்கி போடுங்க, நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போயிடலாம், புயல் காற்று அமர்ந்தும் சொல்றாரு. இருந்தாலும் மனசு கேட்கல. பிறகு இடத்தை வந்தாலும் எல்லாரும் மனிதன் ஒண்ணுதான், ஒரு உயிர் தானே, என்ன பண்றதே தெரியாம கடவுளே இவருடைய பழி இந்த பேர் விடக்கூடாது இருக்கிறத ஒண்ணு செய்யணும்னா ஆடுறாங்க, இல்லாடுறாங்க எல்லாரும். உடனே இவரை கடவுளை மன்னிச்சுன்னு சொல்லி கடலை தள்ளி விட்டுறாங்க. உடனே புயல் காற்று நின்ற உடனே அந்த பிறரினத்தவர் தான் நாம் ஆண்டவரை செய்த செயல்களை முன்னிட்டு அவர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்து அவருக்கு பொருத்தனை செய்து அவங்க ஊருக்கு பாருங்க சென்றார். அவங்க இருக்கிற இடத்திற்கு கடவுள் போய் அவர்கள் அனுப்பிட்டார். ஆனா இவரை ஆண்டவர் எங்கே கொண்டு போறாரு? தண்ணி மீன் மீன் வாயில கரெக்டா அவர் கடல்ல குளிக்கும் போது அந்த மீன் வாய்க்குள்ள மாட்டிடுறாரு. மீன் வாய்க்குள்ள மாட்டினா 3 நாள் மீனுக்குள்ள இருக்கிறார். இருந்தா அப்பதான் சொல்றாரு, பாதாள முற்றும் மேலே கீழே போறவே அப்படின்னு மீனுக்குள்ள இருந்த உடனே அவர் அழுகிறார், வேதனைப்படுறாரு. அப்பதான் ஞாபகம் வருது, ஆகா நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வந்தது. அதனால கடவுளே உங்களுடைய நான் பொருத்தனை நான் செய்கிறேன், என்னைய காப்பாற்றுங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம உயிர் போயிட்டு மீன் பாதாளம் போய் போவோம் வரும். அப்ப அவங்க உள்ள இருக்கிறவங்க எப்படி இருக்கும்? அவங்க மனசு எப்படி துணிந்திருக்கும்? அப்பதான் தன்னுடைய பாவங்களை உணர்றாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டுனா இது நிகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன நிமிஷத்துல மன்னிப்பு கேட்கவங்க நம்ம இறக்கம் உள்ளவர். உடனே அந்த நினைவே நகர் போறதுல அந்த மீன் கட்டியிருந்தவர். உடனே அவர் எந்திரிச்சு மறுபடியும் அந்த மீண்டும் 2வது திருப்பி ஆண்டவர் வார்த்தை சொல்லி நினைவே நகர் மக்கள்கிட்ட சொல்றாரு. அவர் சொல்லி 40 நாள் அழிந்து போது சொல்றாரு, அவருக்கு பயங்கரமா பாவம் செய்திருந்தார். உடனே இவர் சொன்ன கடவுள் சொன்னார் இந்த
அந்த விலங்குகளுக்கு கொடுக்கானே எல்லாருமே நோம்பு இருந்து ஜெபித்து ஆண்டவரை எங்களை மன்னித்து சொன்னவுடனே இறக்கப்பட்டு ஆண்டவர் அவருக்கு திருப்பி அதை அழிக்க விடல. 1,20,000 பேரையும் ஆண்டவர் ஏன்னா இறக்க முடியாது. அவர்கள் அனைவரையும் அவர் மன்னித்தார். இதுதான் என்னுடைய இது. அல்லேலூயா. நம் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருடைய வாழ்விலையும் அவர் பெரிய பெரிய காரியங்களை நடத்திருப்பார். அது உண்மையா இல்லையா? உண்மைதானே? அந்த உண்மையை இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் சபையோர் மத்தியில என் ஆண்டவர் செய்தவைகளை நான் பறைசாற்றுவேன் என்று சங்கீதம் சொல்வதை போல நம்ம எல்லோரும் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் செய்த, நம் ரட்சகர் செய்த, நம் தலைவர் செய்த, நம்மளுடைய நமக்கு எல்லாமா இருக்கிற தேவன் செய்த அந்த காரியத்தை நாம் இன்னைக்கு உற்சாகமாய் எல்லோரும் பிறகு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா, ஆண்டவர் இந்த இடத்துல மகிமை பெறும்படியா நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல துணிவோடு, ஆற்றலோடு, தெளிவோடு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதை ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல துணிவோடு சொல்ல வார். முதல்ல யார் வரா? அல்லேலூயா. யார் வரா? ஃபர்ஸ்ட் தேவனுக்கு மகிமையாவது இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் அருமையாக என்னை நடத்தி என் குடும்பத்தை எல்லாமே அருமையாக போஷித்து அருமையாக நடத்தி தேவனுக்கு கூடான கூடி நன்றி. இன்னைக்கு இந்த வாசனம் சகோதரி மூலமா எடுத்தது 2 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தியை தான் நான் தியானிக்க ஒரு நிகழ்வை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆண்டவர் அன்னைக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி அந்த நிகழ்வை காட்டினதை இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அந்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதை இந்த உறுதிப்படுத்தக்கூடிய தேவனா இருந்து அதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் அனலாகிற மாதிரி இருக்கு. தேவனை இந்த நேரத்தில் ஐயோ காலையில் மழை பெய்யுது, நான் எப்படி போகணுமே, நம்ம பிரேயர் போய் கலந்துக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சது லேட்டு. ஆனால் இருந்தாலும் எப்படி ஆண்டவர் கொண்டு வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல வைத்து ஆண்டவர் நாம மகிமைப்பட செய்வதற்கு கொடான கோடி நன்றி சொல்றோம். நன்றி இன்னைக்கு காலையில நல்ல மழை பெஞ்சிச்சு. நானும் மழை விடுன்னு பார்த்துட்டே இருந்தேன், மழை விடாது. அப்போ சரி விட்டுட்டு கொடையை பிடிச்சிட்டு நடக்கிறதுனால நமக்கு ஆண்டவர் இந்த வேலையை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா ஒரே ஏகப்பட்ட அந்த வெளியில இருக்கிற அந்த குலைகளுடைய இலைகள் அப்படியே கிடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மனசு இன்னைக்கு உடம்பு ரொம்ப பலகீனம். காலையில என்னால் எந்திரிக்க முடியல. கைகாலெல்லாம் ரொம்ப அசதி, சோர்வு, அப்படியே கையை தூக்குறதுக்கே ரொம்ப பலகீனமா இருந்துச்சு. அதோட நான் நடந்து வந்தேன். ஆண்டவரை எப்படி செய்ய போறேன்னு நினைச்சிட்டு ஆண்டவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்துட்டு தான் செஞ்சேன். எப்படி நான் செஞ்சேனே எனக்கே தெரியல. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி 9 கரெக்டா மணி 10 மணிக்குள்ள 9:55 எல்லாம் எப்படி செய்ய வச்சு ஒரு பலன் பரலோகத்துல இருந்து எனக்கு ஒரு பலன் கிடைச்சது மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த பலனை கொடுத்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. கிரைஸ்தரா அடுத்த யார் உற்சாகமா எழுப்பி வாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம தேவனுக்கு மகத்துவமானவர். அவர் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவன். இப்படிப்பட்ட தேவனை ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, பாரமா இருந்துச்சு. அப்ப பாட்டு பாடுறப்ப வாழ்வோ சாவோ எதுவும் அவர்கிட்ட நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப அந்த பாட்டு நான் பாடுறப்ப என் மனசுல இருந்து பாரம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு கொண்டாடுறேன். அடுத்து யாருடா? உற்சாகமா நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த என்னை நீ மகிமை செய்ய செய்ய உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வாக்கு மாறாதவர், அழைத்தவர், உண்மையுள்ளவர். அவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது. அவர் என்றுமே நம்மோடு இருக்கிற தேவன். அவரை மகிமைப்படுத்துவோம். மகிமைப்படுத்த அவர் நமக்கு வல்லமை கிடைக்கும். வேற யாரு? உற்சாகமாய் கேப் இருக்காரு. சங்கீதம் 107:13-19-28 ஒண்ணுதான். தன் நெருக்கடி ஆண்டவரை கூறி அளித்தார். அவர்கள் குற்ற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவித்தார். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த வாரத்துல தேவனை எனக்கு அடிக்கடி உணர்த்தி இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி நிற்கின்றார். நன்றி தேவனுக்கு நன்றி. பள்ளி எதுக்கு ஆண்டவர் கேட்டேன். அந்த நைட்டுக்குள்ள பள்ளி எதுக்கு எது ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி நன்றி சுகம் கொடுத்த தேவனுக்கு நன்றி.
ஃபஸ்ட்டு இந்த செம்ம எக்ஸாம் எப்படி எழுதுறது கொஞ்சம் கவலைப்பட்டுருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு செம்மில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இப்போதான் எழுதுனேன். எப்படி எழுதுன்னு தெரியல. அவங்க அதாவது புக்குன்னு ஒன்று இல்லை, சும்மா நோட்ஸ் தான். அவங்க ஆன்லைன் கிளாஸ் நோட்ஸ் தான். நான் காலேஜ் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழிச்சு தான் நான் காலேஜ் சேர்ந்தேன். நான் நடத்துனதுலாம் ஒன்றுமே தெரியாது, என்ன பண்ண போனேன் எது பண்ண நான் நோட்ஸ்லாம் எடுத்துருந்தேன். திடீர்னு எக்ஸாம் போனோம், கொஸ்டின் போனால் அனுப்பிட்டாங்க எப்படின்னு தெரியல. வீடியோ காலுக்கு முன்னாடி இருக்கும், நம்ம அவங்களை பார்த்துட்டு தான் எழுதணும். எப்படி எழுதுன்னு தெரியல. கடைசியாக அப்படி தான் எனக்கு இது பண்ணலாம் எழுத நல்லா எழுதுனேன். எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டேன். நான் தான் 18 பேஜுக்குள்ள எழுத சொன்னாங்க. நான் 17 பேஜ் ஆண்டவர் போடாம கல்வி ஞானத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி 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 என்று நாள்தோறும் பாடி. இன்னைக்கு நானே எங்கள் அம்மா வண்டியில் போயிட்டு இருக்கிறப்ப வண்டி முன்னாடி போயிட்டு இருந்தால் டக்குன்னு பிரேக் பிடிக்கப்போ நானும் அம்மா கீழே விழுந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு எந்த ஒரு அடியும் போடாமல் எங்களை காப்பாற்ற நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். விபத்தை அபகத்து நடந்தாலும் அடி இல்லாம காயம் இல்லாம காப்பாற்றிய தேவனுக்கு நன்றி. Praise the Lord. Hallelujah. நான் எல்லாம் எது ஒன்றுனாலும் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பேன். இப்போ 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கலந்துட்டப்ப ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் அவரை நித்தம் தேடி மகா வளர்ச்சியான காலங்களிலும் ஆத்மாக்கி எலும்புகளை வலிமை உள்ளதாக்கி நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலும் வற்றாத நீருற்றை போலும் இருப்பாய்க்கிற வாக்குத்தத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம என்னெல்லாம் செய்யும் போது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நம்ம சுமைகளை ஆண்டவரை இறக்கி வச்சுட்டு திருப்பி அதை தலையில சுற்றிட்டு வரக்கூடாது. அவர்கிட்ட இறக்கி வச்சுட்டு அது எப்போ நடக்குதோ அது நடக்கும். அதேமாரி பிறரை சுட்டி காட்டி குற்றம் சொல்லாதும் பொல்லாதனம் பேசாதவும் இருக்கும்போது இந்த செயல்பாடெல்லாம் ஆண்டவர் அந்த வருட வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி வரது என் மனதில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் இப்போ கோயிலையோ இல்லை விடியகால ஜபத்திலையோ ஒப்பு கொடுத்துட்டேன்னா அன்றைய நாளில் ஃபுல்லாக அந்த சுமைகளை முந்தியெல்லாம் அதை பற்றியே நினச்சிட்டு போயிட்டு என்ன ஆகுது. ஆனால் இப்போ அந்த சுமைகளை இறக்கி வச்சோடனே அந்த கவலையே இல்லை எனக்கு. அந்த வாக்கு தத்துவத்தை நான் நமக்கு யதார்த்தமாக யாரையாவது சொல்லும் போது கூட அந்த குணத்தில் அதை ஆண்டவர் பிறரை குற்றம் சாட்டக்கூடாது, பொருளாதாரம் பேசக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தும் போது நான் அந்த இந்த வருட வாக்கு தத்துவத்தினால ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருக்கிறத ஆண்டவர் எனக்கு ஆத்மாவை ரொம்ப பலப்படுத்தி இன்னும் அதிகமாக ஆவிக்குள்ள கொண்டிருக்கிற தேவனுக்கு கொடான கோடி நன்றி. நன்றி பூரண மகிழ்ச்சியை கொடுத்த தேவனுக்கு நன்றி. அடுத்து யார் சொல்றாங்க? ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நேற்று நடந்தது. நானே கணவர் மகன் திடீர்னு எங்கள் சொந்தங்கள் மத்தியில் நாங்கள் ரட்சிப்புகளை நடத்தணும், உமக்கு சித்தமாக எங்களை கல்வி எடுத்து பயன்படுத்த காட்டவே நாங்கள் வேண்டியிருக்கோம். போன வாரம் திடீர்னு தான் ஃபோன் பண்ணாங்க. அவங்க பிரதரோட மாமா பொண்ணு வீடு இருக்கிற பேச வைக்கிறோம், நீங்கள் தான் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். அப்போ அவங்க சொன்ன டேட்டே எங்களுக்கு கோயில் சைடு ஆகலை. இல்லையே எங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் இருக்கே, நாங்கள் பாதுகாப்பு ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, பொங்கல் நாள் ஒரு நாள் வச்சுக்கலாங்களே டக்குன்னு தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நேற்று எங்கள் சொந்தங்கள் மத்தியில் போய் ஊழியத்தை நடத்தி எங்களை உற்சாகப்படுத்தி அவங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பேர் வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தேவன் அந்த இடத்துல எங்களை மகிமை பாத்திரங்களாக அவருடைய மகிமை வெளியிடுவதற்கு எனக்கு பயன்படுறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 நாள் ரொம்ப டைட் ஷெடியூல் ப்ரோக்ராம் முடிந்து வந்தால் எப்போ என்னால் உட்காந்து படுத்ததாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்தாலும் ரொம்ப சோர்வாக இருந்தது. நான் பாடுறது அந்த துணி பாடை பாட தேவன் படுத்த அந்த உற்சாகத்துக்காக பலத்துக்காக ஆண்டவருக்கு மகிமையின் பிரசன்னமா ஆண்டவரை கொடுத்த வழங்கி உங்க மகிமையை பாத்திரமா வழங்க வச்ச தேவனுக்கு கூடாத கோடி நன்றி. நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். எங்கள் கடை பக்கத்தில் ஒரு கடையில் மனைவியில் வாழ்க்கை உட்காந்துருந்தாங்க. அவங்களோட அம்மா 4 மணி நேரம் இருப்பாங்க. ஆனால் பேப்பர்லாம் குப்பைலாம் கொட்டி அவங்க சாப்பாடு போடுவாங்க போல. அப்போ இந்த மனைவியில் வாழ்க்கை யாருமே பேசாமல் மூலையை
நீங்க வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, ஏசப்பா என்னோடு வாங்க, எந்த தீர்ப்பு எங்களுக்கு நேரிடவே கூடாது, நீங்க ஏசப்பாட போனீங்க உடனே அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, ஏசப்பானா கோவிலுக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்க போல. அப்ப நான் இவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவங்க குளிக்கவே மாட்டேங்கிறா, குளிச்சாதானே தூய்மையாதானே போகணும். நான் சொன்னேன், நான் உங்க உள்ளவே ஒரு ஏசப்பா தான், ஒரு ஏசப்பாட நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவாரு, எந்த தீர்ப்பு உங்களுக்கு நேரிடாது அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டே இருக்க, ஏசப்பாட வேணும்னா அப்படியே அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து நடந்து ஒரு வாரம் இருக்கும், ஒரு 2 வாரம் இருக்கும். இன்னைக்கு காலையில நான் கரெக்டா கண்ணை குளிக்கும் போது எங்க அம்மாவுக்கு ஒரு காலம் தூக்கி காமிக்கிறாங்க, எத்தீங்கும் உனக்கு நேரிடாது. அந்த வார்த்தை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த வார்த்தை தான் உடனே எனக்கு இங்கேயும் அங்க போய் போயிடுச்சு நினைச்சு எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப ஏசப்பா வந்து அவங்கள்ட்ட எனக்கு சொல்ல வச்சாரு, கடைசி ஏசப்பாவே ஏங்க அந்த இது சொல்றாரு. நன்றி போறாங்க. அவரை வசனத்தின் வழியாய் பேசிய தேவனுக்கு நன்றி. நன்றி 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 பாடலை பாடுவோம். என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்த உங்க என்னை சுமந்து வந்த உங்க என்னை நடத்தி வந்த உங்க என்னை சுமந்து வந்த உங்க நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே என்னை நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்த உங்கள் கிருபைதான் என்னை சுமந்து வந்த உங்கள் கிருபைதான் நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே தள்ளாடி நடந்த என்னை சோதி சுமந்தீரே தள்ளாடி நடந்த என்னை சோதி சுமந்தீரே உங்கள் கிருபை எனக்கு போதும் உங்கள் தயவு எனக்கு போதும் உங்கள் கிருபை எனக்கு போதும் உங்கள் தயவு எனக்கு போதும் நல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே என்னை சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபைதான் என்னை சுமந்து வந்ததும் உங்கள் கிருபைதான் என்னை நடத்தி வந்ததும் உங்கள் கிருபைதான் என்னை சுமந்து வந்ததும் உங்கள் கிருபைதான். திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 14 21 வாக்கியமும் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 14 22 வரை. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது, என்ன சொல்லுகிறார்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிந்துரைக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும்
நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யமான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் எண்ணத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடைமடிக்கும் கண்களுக்கு கலிக்கவும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனத்திற்கு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோடு சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். என்ன அவசரமா இருக்கு? கண்டிப்பு கொடுக்கிறது. அடுத்தது எச்சரிக்கை. நம்ம ஆண்டு வருகை, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். ஆண்டு வருகை, முதல் வருகை பற்றி நாம் தியானித்தோம். எப்பொழுதும் முதல் வருகை பற்றி அது முடிந்து போன கதை. நடக்க வேண்டிய காரியத்தை நாம் மறந்து போய்விடுகிறோம். ஆண்டுடைய இரண்டாம் வருகை வர வேண்டியதை பற்றி நாம் தியானிக்காமல் விட்டு விடுகிறோம். எப்படி யூதர்கள் அந்த காலத்திலே ஆண்டுடைய முதல் வருகை இருக்கும் பொழுது இரண்டாம் வருகை ராஜாவாக வருவார் என்று எல்லா அரண்மனையிலும் போய் அவரை தேடினார். அதுபோல இன்றைக்கு நாம் ராஜாவாக வரவிடவே குழந்தையாக போய் பார்த்துருப்பாங்க. குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு உட்காந்து அவர் ராஜாவாக நியாயாதிபதியாக வரப்போகிறதை குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு முத்தம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு சந்தோஷத்தில் கற்பனை சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கோம். அதாவது ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணபடி ஒரு எச்சரிக்கை கூட என்ன பண்ணுறாரு? நீ அனலும் அல்ல. கூல் ட்ரிங்க்ஸ்னா எப்படி இருக்கணும்? கூலிங்க. காஃபினா எப்படி இருக்கணும்? ரெண்டு வெது பார்த்து என்ன அர்த்தம்? இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. வாசி போகிறது லவோதிகா சபைக்கு லவோதிகா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் உண்மையும் சத்தியமும் உள்ள. யார் சொல்றது? நான் சொல்லல. யார் சொல்றது? உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற தேவனுடைய சிருஷ்டியின் ஆதியுமாய் இருக்கிற ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்கிறவர் ஆமென் என்கிறவர் சொல்லுகிறார். வாசிப்போம். திருச்சபை வானதூதருக்கு இவ்வாறு எழுது. ஆமென் எனப்படுபவரும் என்னது? ஆமென் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமும் ஆனவர் கூறுவது இதுவே. யாரு கடவுளின் படைப்பின் தொடக்கமானவர்? யாரு? ஆதியும் தொடக்கத்தில் என்ன படிக்கிறோம்ல? ஆவியானவர் என்ன பண்ணாரு? அதுல ஆரம்பிக்கும். அந்த ஆவியானவர் இப்ப என்ன பண்றாரு? சொல்றார். கடைசியில் என்ன பண்ணுங்க? காது உள்ளவன் யாருக்கெல்லாம் காது இருக்கு? காதுள்ளவன் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் என்று சொல்லுகிறவரை காது உள்ளவன் என்ன பண்ணணும்? இந்த காதல வந்து காதலை விட்டு போறதுக்காக அல்ல, அவர் கண்டிப்பாக சொல்கிறார். ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கிறார், ஒரு வார்னிங் கொடுக்கிறார். கிறிஸ்துவராக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு வார்னிங். வாசிப்போம். 15வது வாசிப்போம். உன் செயல்களை நான் அறிவேன். உன் செயல்களை நான் அறிவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன் செயல்களை நான் அறிவேன். நான் ஏதோ வந்து உங்களை பத்தி எதுவும் சொல்ல போறதில்லை கிடையாது. ஆண்டவர் சொல்றார் உங்கள் செயல்களை அவர் என்ன பண்ணுவாரு? அறிந்திருக்கிறார். நீங்க என்ன பண்றீங்க? ஆவியில் அபிஷேகம் பண்றீங்க. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக் கொள்கிறோமா இல்ல கரைச்சி விட்டுறோமா? அனல் மூட்டாம இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணணும். அனல் மூட்டு Yes.
நித்திய வெளிச்சம் அசட்டை பண்ணாதே ஆவிக்கு விடாதே ஆவியானவர் குணக்குள்ளே அசட்டை பண்ணாதே ஆவிக்கு விடாதே ஆவியானவர் குணக்குள்ளே அந்த மூக்கு நமக்குள்ளே யார் இருந்து செயல்படணும்? நாம சொந்தமா செயல்படணும். நாங்க இப்படித்தான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருந்தோம், இப்படிதான் பண்ணுவோம், ஆவியானவர் சொல்ல கேட்க மாட்டோம்னா யாரை அசட்டை பண்ணுகிறோம்? நம்ம ஒரு குளிர்காலம் தெரியும், பழைய காலத்துல அடுப்புல நெருப்பு போட்டு விறகு எடுக்கணும். அந்த நெருப்பு கங்குகள் ஒரு நெருப்பு அடைஞ்சு போச்சுன்னா ஒரு விறகுல அதை தூக்கி பக்கத்து கங்கு நெருப்பு வச்சு அடைத்தானா அதுபோல அனல் மூட்டுகளோடு நாம் என்ன பண்ணணும்? அவிழ்த்து போடுவதோடு நாம் சுத்தி இருந்தோம்னால் நம்மகிட்ட அனலம் என்ன வேணும்? அதை ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? நிரம்பணும். ஆவியில் நிரம்பி ஒரு நாள் என்னணும்? நான் 2010 அபிஷேகம் வாங்கிட்டேன்னு சொல்லி உட்கார்வது பெருமையே. நான் ஒரு தியானம் கொடுத்தாங்க, அபிஷேகம் வாங்கிட்டேன் சொல்வது பெருமை. அபிஷேகம் வாங்குவது எளிது, ஆண்டவர் கொடுக்குறது, நீங்க போய் வாங்க போறதில்லை, தேவன் கொடுக்குது. கொடுக்கிறதை நாம் என்ன பண்ணணும்? தக்க வைத்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய தக்க வைத்துக் கொண்டுதான் தினந்தோறும் நாம அந்நிய பாஷைகளை ஜெபிக்கணும். ஆவியில் நிரம்பி ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? செய்யணும். அந்த தனியா கிடந்தோம்னா என்ன ஆகும்? அரவத்தில் தனியா கிடந்து நெருப்புகள் தனியா கிடந்தா அதனால தான் இந்த பிரேயர்க்கெல்லாம் ரெகுலரா ஏன் வர சொல்லுன்னா அவிழ்ந்து போயிடும். மாதிரி இன்னைக்கு சகோதரி வீட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது இப்படித்தான் ஆவியில் இருந்து கிடந்தார்கள் வந்து அனல் மூட்டி ஒருவர் இருப்பவர் அனல் மூட்டி நம்மளால் இப்படித்தான் செய்யணும். அதுக்காக உன் கிரியைகளை நான் யார் அனல் மூட்டா யார் அனல் மூட்டா யாரும் தெரியும். நான் யாரையும் சொல்ல போறது கிடையாது, யாரையும் நீங்க அனல் மூட்டிலாம் கேட்க போறது கிடையாது. நீங்க அப்படி இருக்கீங்களான்னு விசாரிக்க, அது என்னுடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை அனலை தூவி விடுறது என்ற வேலை. தூவி விடுமா நீங்க இருந்தீங்கன்னாங்க பச்சை பண்ணுவீங்க, நீங்க இல்லைன்னு என்ன செய்ய முடியாது. அனல் மூட்டும் ஆவியானவர் எனக்குள் வருகிறப்ப அவர் ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய சொல்லுவார். நல்லா துதி, அந்நிய பாஷை பேசு, அவனுக்கு வியாதி இருக்கு, சில ஜெபம் பண்ணு. நான் இப்படி சொல்லி என்ன பண்ணுது? நான் பெரிய ஆளுநர் இருக்காங்க. யாரு பெரிய ஆளு? நான் பண்ண என்ன சொல்றீங்க? தேவன் கூட இல்லை. நான் ஜெபம் பண்ணி ஒரு நோய் குணமாகணும் சந்தேகம் உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு யாரும் இல்லை, ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் இருந்தால் என்னை நடத்தி நடத்தி எப்ப எனக்குள் வரும்னா எனக்குள் யாரு இருக்கணும்? நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் சொல்லுவேன்னு சொல்றப்ப யாருக்கு இல்ல, யார் உட்கார்ந்து இருக்க உள்ள நான் உட்கார்ந்து அதை யாரு கொடுக்கணும்? வார்த்தையை படித்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். எது நலமாய் இருக்கும்? உன்னுடைய குளிரா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும்? ரெண்டுமே இல்லாம வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை என்ன பண்ண சொல்றாரு? வாந்தி கக்கி பண்ணு. வாந்தி பண்ணது யார் பார்ப்போமா? சாப்பாடு கட்டில இருந்தா பார்ப்போம், குளிரா இருந்தா பார்ப்போம், அனலா இருந்தா பார்ப்போம். வாந்தி பண்ண யாருக்கு பார்ப்போம்? வாந்தி பண்ணால பக்கத்துல ஹெல்ப் பண்ண போனா என்ன வரும்? நமக்கு என்ன வரும்? அதான் அருவருக்கு. இப்ப இப்படி இருப்பதை தேவன் என்ன சொல்றாருன்னா அருவருக்கிறவராக சொல்லுகிறார், விரும்பாதவர் என்று சொல்லல. நீங்க உதவி செய்ய அவர் நினைக்கிறாரு, பக்கத்துல வந்தா அவருக்கு என்ன வருது? அப்ப அவர் அருவருக்கும் காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கோம்னா அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? கக்கி போட்டா திருப்பி யாரும் பக்கத்துல வரும்போது இந்த கருத்தை நல்ல சரியாக வைத்து ஆவியாளர் குழுக்குள்ளே இருந்து என்ன செயல்படுது? முதல்ல ஆவியாளர் ரெண்டு பாடலை பாடு. ஏன் பாடுறா? ஆவியாளரோட அருளால் தான் நம்ம இதெல்லாம் முடியும்னா அவர் தான் இப்போதான் அசைவாடி கொண்டு இந்த உலகத்தை திரும்பிக்குள்ளே நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது யாரா
போதும் உறங்கும் போதும் அவர் கூட வருவாரு. இந்த உணர்வுகளை எனக்குள்ள என்ன பண்ணணும்? பிரைஸ் தி லார்ட். அடுத்தது அந்த வார்த்தைகளுக்குனால மோசே முச்செடியில் நிக்கிற செடியெல்லாம் எரியுது, ஆனா வெந்து போக ஆண்டவரே போற என்னன்னு பார்த்துட்டு வர போக ஆண்டவர் மோசே மோசே கூப்பிடுறார். இதோ அடியே ஆண்டவரே பாதரட்சிகளை கல்விக்கோ, நீ இருக்கிற இடம் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இடம் பரிசுத்தமானதா? மோசே இருக்கிற இடம் பரிசுத்தமானதா? அந்த இடம் பரிசுத்தம் உள்ள ஒரு கோயில் கட்டி கொடுக்கலாமா? அப்ப ஆண்டவர் சொல்றார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பரிசுத்தமான பூமியில் நீ நிற்கிறேன்னு சொல்லல, நீ நிற்கிற இடம். அப்ப மோசேயுடைய கால் இருக்கிற இடம் எப்படி இருந்துச்சு? பரிசுத்தமாக. அதனால என்ன கண்டிப்படுறாரு? ஏன்? மோசேக்குள்ள ஆண்டவருடைய அபிஷேகம் இருந்ததுனாலே நீ நிற்கிற இடம் என்ன மாறிச்சுப்ப? இடம் பரிசுத்தமா இருக்கா, நீ வந்து நிக்கிற. நீ பரிசுத்தமா இருக்கா, உன் பாதம் பட இடம் ஆச்சு. அதனால எதை போடாத நீ? ஏன் பாதம் செத்து போன நெறிகளை தோழது தீட்டுப்பட்டு பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு அது மாதிரி ஏதாவது தீட்டு ஏதாவது உண்டா? அது நியாய பிரமாணத்தின் காலத்தில் உள்ளது. கிறிஸ்துவின் பிரமாணத்தில் அந்த மாதிரி தீட்டு உண்டா? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே செத்து போன பிரேதத்தை தொட்டா தீட்டு. அந்த பிரேதத்தை தொட்டாலும் தீட்டு. மாதவிடாய் ஸ்திரியை தொட்டாலும் தீட்டு. இப்படி செத்த விதைகளை தொட்டாலும் தீட்டு. இதெல்லாம் தீட்டு தீட்டு தீட்டுன்னு இருக்கு. புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு பிரமாணம் உண்டா? இல்ல. நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் கடைபிடிக்கிறோமா? கடைபிடிக்கிறோமா இல்லையா? சிலர் கடைபிடிக்கிறோம். சாதகமா பதில். சிலர் என்ன பண்றோம்? ஏன் கடைபிடிக்கிறோம்? கோயிலுக்குள்ள செருப்பு போடக்கூடாது. எதுக்கு? இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் குளிர் பிரதேசத்துல எல்லாம் ஷூ போடாம கோயிலுக்கு போக முடியுமா? ஷூ போடாம இருக்க முடியுமா? -4 டிகிரி -5 டிகிரி இருக்கிறவங்க எல்லாம் ஷூ போடாம போக முடியுமா? அவங்களாம் வருஷம் ஃபுல்லா ஷூ போட்டே வராங்க. அவங்களாம் கோயில் அருகு மௌரியா பண்றாங்களா? அதனால செருப்பை கட்டி போடுவது என்பது பழைய ஏற்பாட்டின் ஒரு காரியம், வெளி அரங்கமான ஒரு சில காரியம். குளிர் பிரதேசங்களுக்கு அவங்களாம் ஒரு சிலருக்கு செருப்பு வாங்கி போடுறதே காசு இருக்காது, அவங்களுக்கு கட்டி போடும் தேவையே. ஆலயம் அழுக்காயிடும், வெளியோட அசுத்தங்கள் உள்ள வந்து மனிதர்கள் உட்கார இடத்த வைக்கிறோம், அங்கே கட்டிப்போம். இல்லை ஒரு பெரிய பொருள் கார்பெட் போட்டுருக்காங்க, கார்பெட் அதுக்கான கிளீன் பண்ண முடியாது, அதுக்காக கட்டி போடுறது அர்த்தம் இருக்கு. ஆனால் நான் இருக்கிற இடம் பரிசுத்தம் என்பது அந்த உணவு இடம் என்ன பண்ணணும் இருக்கிறார். அப்ப நான் இங்க வந்து நின்னாலும் இடம் பரிசுத்தம், அங்க நின்னாலும் இடம் பரிசுத்தம், வீட்டுல போய் நின்னாலும் நான் நிக்கிற இடம் எப்படி? நான் கடையை பண்ணினாலும் அந்த இடம் எப்படி? ஏன் பரிசுத்தம்? ஆண்டவர் இடத்துல இருக்கு. 1 கொரிந்தியர் 2:19 6:19 ஒன்று பரிசுத்தாவின் ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது இந்த வசனம் 1 கொரிந்தியர் 3:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் உங்கள் தங்களுடைய தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்ப நம்ம உடம்புல யார் தங்கி இருக்கா? அப்ப நாம எப்படி இருக்கோம்? அப்ப நாம நிற்கிற இடம் எப்படி இருக்கும்? இந்த உணர்வுகள் நமக்குள்ள என்ன பண்ணணும்? நாம நிற்கிற இடம் பரிசுத்தமானா இப்ப நம்ம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. ஆலயம் மட்டும்தான் பரிசுத்தம், வெளியெல்லாம் பரிசுத்தம்னு ஆலயத்துக்கு வெளியே வந்து என்ன பண்ணிடலாம்? மாறினாம பழைய நிலைமைக்கு என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டில் எருசலேம் தேவாலயம் ஒன்றுதான் இருந்துச்சு, அங்கதான் ஆண்டவர் இருக்கிற பழைய ஏற்பாடு, அங்கதான் ஆண்டவரை காண வேண்டும், வேற எங்கேயும் பலி செலுத்த முடியாது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்துவிட்டது. பழைய ஏற்பாடு அதனால நிறையா போவாங்க, நடந்து போவாங்க, எந்த ஊர்ல இருந்தாலும் எங்க போனாங்க தேவனை, அங்கதான் ஆண்டவரை தொழணும். பழைய ஏற்பாட்டு நியமங்கள் புதிய ஏற்பாட்டு கிருபையின் காலத்தில் கிடையாது. எங்கும் தேவனை தொழுது கொள்ளும்
ஒரு மறைமாற்றத்துக்கு ஒரு கோயில் கிடையாது, ஒரு பங்குக்கு ஒரு கோயில், இன்னும் சில இடங்கள்ல ஒரு தெருவுக்கு ஒரு கோயில். இப்ப லாக்டவுன் பீரியட்ல ஒவ்வொரு வீடும் என்ன மாறிடுச்சு, கோயிலா மாறிடுச்சு. அப்ப அது தப்பா? எது கரெக்டா? நாம் நிற்கிற இடம் பரிசுத்தமான இந்த உணர்வுகள் எனக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கு. அங்க போனாதான் பரிசுத்தம், இங்க போனா இருக்கு. எப்பொழுதுமே நான் எப்படி இருக்கணும்? ஏன்னா எனக்குள்ள யார் வாசம் செய்கிறார்? அவர் வாசம் செய்கிற இடத்திலே நான் அசுத்தத்தை கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வர முடியாமல் இருந்தால் நான் அவர் வருகைக்கு எப்பொழுது எப்படி இருக்க முடியும்? ஆயத்தமா இருக்கு. ஆமா, ஆண்டவர் எங்கோ ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன சொன்னோம்? வானம் பொந்தன் சிங்காசனம் பூமி முந்தன் பாதபடி ஆடும்படி குழுகின்றதே ஜீவனுள்ள சுபாசலி வானம் பொந்தன் சிங்காசனம் பூமி முந்தன் பாதபடி ஆடும்படி குழுகின்றதே ஜீவனுள்ள சுபாசலி. வானமே சிங்காசனம், பூமி அவருக்கு ஒரு இயர் ஆட்சி முடியுமா? அவருக்கு ஆண்டவர். ஆனால் இங்கே வாசத்தை விரும்புகிறார் அவர். அப்ப என் மனசுக்குள்ளே அவர் இருந்தார் என்றால் என் மனசு உடல் எப்படி இருக்கிறது அர்த்தம்? நான் பேசுறது எப்படி இருக்கணும்? அவருடைய சிந்தை எப்படி இருக்கணும்? அவருடைய செயல் எப்படி இருக்கணும்? ஒரு வீட்டுக்குள்ள நான் போனா என்னோட யாரை கூட்டிட்டு போறேன்? உணர்வுகள் நமக்குள்ள வராதான் இந்த பரிசுத்தம் வந்துச்சுன்னா பரிசுத்தோட வாழ்க்கையில என்ன முடியும்? கோயில தான் ஆண்டவர் இருக்காரு, அங்க மட்டும் பயபக்தியா இருந்தா போதும். அந்த கோயில மட்டும் தான் இருக்காரு, அங்க பயபக்தியா இருந்தா போதும். திருப்பலி நடக்கிறப்பதான் ஆண்டவர் இருக்காரு, பயபக்தியா அந்த உணர்வு வந்துச்சுன்னா நாம் பழைய ஏற்பாட்டை கிரத்துள்ளாக பலியை நிறைவேற்றும் பொழுது மட்டும் மக்கள் ஆசாரியை பொறுத்து ஆண்டவர் என்ன பண்ணார்கள்? தொழுது கொண்டிருந்தார். பலி நிறைவேற்றி எல்லாரும் தெரிஞ்சவன பரிசுத்தமானவர்கள் திரும்பி தங்க ஊருக்கு என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் காணிக்கத்திற்கு தான் வருவார்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை கிறிஸ்தவர்களாக இல்லாமல் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் பிரமாணங்களாக அவர் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் எப்பொழுது நான் பரிசுத்தமானவனும் இருக்கிறேன். அதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே மோசேயிடம் ஆண்டுகிறார், நீ இருக்கும் இடம். அவர் அரண்மனைக்கு போன அந்த இடம் பரிசுத்தமா? அவர் நைல் நதிக்கு போன அந்த இடம் பரிசுத்தமா? அவர் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள அந்த இடம் பரிசுத்தமா? அவர் செங்கடல் முன்னாள் பரிசுத்தமா? அதனால்தான் அவரிடத்தில் அவர் அற்புதங்கள் என்ன பண்ணுது? நீங்க உங்களிடத்திலும் என்னிடத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குன்னா என் சிந்தை மாறும், என் செயல் மாறும். நான் நியாயப்பிரமாண கிறிஸ்தவனாக இருந்து கொண்டே இருக்கவே ஒரு டெத்து வீட்டுக்கு போய் ஜோம் பண்றாரு, அது குளிக்கும். மத்தியானத்துக்கு ஒரு டெத்து வர திரும்பி வந்து குளிக்கும், ராத்திரிக்கு ஒரு டெத்து வந்து குளிக்கும். அந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும், மாற்றி எடுக்க முடியுமா? மாற்றி எடுக்க முடியுமா? எதை கண்டது? இதையெல்லாம் வெளியரங்கமான ஒரு காரியங்களை, தேவன் உள்ளரங்கமான காரியங்களை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வெள்ளை ஆடை அணிகிறார். ஆடை அணிகிறார் பாரு, பரிசு உள்ள சேர்ந்து உடலெல்லாம் பரிசுத்தமாயிடுமா? நகைகளை கழட்டுகிறார், இதனால் பரிசுத்தமாயிடுமா? காவியுடைய அணிகிறார், இதனால் பரிசுத்தமாயிடுமா? எது பரிசுத்தமாகும்? எனக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து நடக்கும் பொழுதுதான் பரிசுத்தமாடி. வெளியரங்கமான அடையாளங்கள் எதுவும் நம்மை பரிசுத்தப்படுத்தது உள்ளுக்குள்ள இருக்க அடையாளம் எப்ப தெரியும்? மோசே மலையிலிருந்து இறங்கும்போது அவர் முகத்தை யாரால என்ன பண்ணல? அப்படி இருக்கிற ஒரு பரிசுத்தம் வேண்டும். அந்த தேவ ஒளி உங்களுக்கு வரணும். அதுதான் உண்மையான பரிசுத்தம். உங்களை பார்த்த உடனே இவர் ஒரு தேவ மனிதர் என்பதனும் அன்னைக்கு பவுலும் சீலாவும் போயிட்டு இருப்ப ஒரு குறி சொல்ற ஆகினது இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்ன பண்ணுது வந்து சொல்லிச்சு. பிசாசுக்கு தெரியுது, ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? நம்முடைய முகம் எப்படி மாறணும்? அதனால முகத்தை முக்காடு போட்டுட்டார். ஏன் அவர் முகத்தை யாரும் என்ன பண்ணல? அப்ப அந்த முக்காடு போற பழக்கம் எங்கே வந்துச்சு? இன்னைக்கு பெண்கள்லாம் முக்காடு போடப்பா மாட்டாங்க. சிட்டில பாத்தீங்கன்னா யாருமே போட மாட்டாங்க. ஏன் ஏன் போடணும்னு சொல்ல மாட்டாங்க? பழைய ஏற்பாட்டு நியமனம் திருச்செங்கலால கட்டாயப்படுத்தி யாரும் என்ன பண்ணல? போடுங்கன்னு சொல்லுது. ஒரு காலத்தில் 2ஆம் அதிகாரத்திற்குனால அதெல்லாம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு நியமனங்கள் என்பதாலே இந்த நியமனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு
முக்காடு போட்டு நீ மாடஸ்டா ஒரு ட்ரெஸ் பண்ணா நீ எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வர, ஒயிட் வெள்ளையா சரியா காவி சரியா மாடர்ன் ட்ரெஸ் அதெல்லாம் பத்தி ஆண்டவர் கவலைப்படுவதே கிடையாது. வெளியரங்கமான காரியங்கள் அடுத்தவரை தேவையில்லாத ஒரு கவர்ச்சிக்கு இழுத்து விடாதவரைக்கு எந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா ஆண்டவரை சொல்றதுக்கு வரலாம். ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கு. வெளியரங்க அடையாளம் எதுவுமே எது தேவைப்படுது உள்ளத்தில் ஆண்டவர் பண்ணணும் இருக்கு. நீங்க பாம்பே என்ன பண்ணா யாருமே போட சென்னையே பாதி பேர் போடுறது எந்த பெண்ணும் போட கிடையாது. திருச்சி மூப்பரணம் பற்றி சொல்றது ஏன் கிடையாதுன்னா வெளியரங்க அடையாளங்களை பற்றி வர வர திருச்சியிலே குறைத்துக் கொண்டே வருவாங்க. உள்ளார்ந்த அடையாளங்கள் தான் கண்டிப்பா நமக்கு தேவையில்லையே. ஆண்டவர் உள்ளுக்குள் இருப்பதை பார்த்து உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டும். அப்ப மோசே அவன் நிற்கும் இடம் பரிசுத்தமாக இருந்தது போல நீங்களும் நானும் நிற்கும் இடம் எல்லாமே எப்படி இருக்கணும்? எப்ப பரிசுத்தமான உங்களுக்குள் யார் இருக்கணும்? ஆவியானவர் உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த வசனம் என்னது? 3:16 அதே வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? இதை அறிந்து கொள்ளணும். முதல்ல பவுல் கேட்கிற என்ன கேட்கிறீர்கள்? அறியாமல் ஆண்டோட வருகைக்கு ஆயத்தம் பண்ணுனா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உள்ளத்தை எப்பொழுதும் நான் இருக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கிறான். அப்ப இடம் பரிசுத்தமா என்னங்கணும்? உள்ளத்துல இருக்கணும். ஆண்டவர் இருக்கணும். இதை வழிகிறது. அடுத்து பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போகிறார். பலி செலுத்த போனாரா? அந்த இடம் பரிசுத்தமா மாறிச்சா? மாறலையா? எதனால பரிசுத்தமானது? ஈசாக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஈசாக்கு ஒரு ஆட்டை பலி கொடுப்பாரு. இப்ப திருப்பி ஈசாக்கு எப்படிப்பட்டவரா மாறினார்? இப்ப ரெண்டு பேருமே கீழ்படுது. ஈசாக்கு சின்ன பையன் கிடையாது, பெரிய பையன் தான். அவனை கட்டி மேல வச்சாரு. ஈசாக்கு ஒப்பு கொடுத்தாரு. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. இப்ப ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்னால ஈசாக்கு யாருடைய பையன்? ஒப்பு கொடுத்த பிறகு இப்ப நீங்க உங்களை ஒப்பு கொடுத்த பிறகு யாருடைய பிள்ளை? யாருடைய உணர்வு என்ன சொல்றோம்? எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேன். யாருக்கு சொந்தம்? காண்டிக்கு 10 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் போடுறதை விட இன்னும் என்ன பண்ணிட்டா அப்ப இனிமேல் யாருக்கு சொந்தம்? எப்படி நடக்கணும்? நம்ம உணர்வு நமக்கு நம்ம பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கோம். உணர்வுல நம்ம கூடாம நம்ம பாட்டு பாடிட்டே உட்காந்துருக்கோம். பாட்டு நல்லதா இருக்கு, பாட்டுல அர்த்தம் இருக்குதான் தெரியுது. நாம் தான் என்ன பண்ணல? உணர்ந்து என்ன பண்ணல? அப்ப ஒரு முறை வலியை ஒப்புக்கொண்டு ஈசாக்கு அதுக்கப்புறம் முழுமையாக யாருக்கு சொந்தமா மாறினாரு? அதுக்கப்புறம் ஆபிரகாம் என் மகன் அவளுக்கு உரிமை கொண்டாட. அது மாதிரி நாம ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டா நான் அவளுக்கு சொந்தம் இவளுக்கு சொந்தம் திருப்பி வேற உரிமை கொண்டாட. நீங்க நாம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஆலயத்துக்கு போறோம், போயிட்டு வர போறோம், திரும்பி என்ன பண்ணோம்? பழையபடியாக மாறி. இதுவே ஆலயத்துக்கு திருப்பலை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டோம். தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஈசாக்கை போல என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கப்பட்டு விடாத கடைசி என்ன பண்ணணும்? அன்னாள் தன் மகனை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டாம். அவனுக்கு பால்படி மரங்கள் 5 வயசுல கொண்டு யார்கிட்ட ஏறிக்க கொண்டு விட்டார். திருப்பி கூப்பிட்டு போனாரா? வருடம் ஒரு முறை பார்க்க வந்தார். சட்டையை தைச்சு போட்டு அழகு பார்த்து சாப்பாடு கொடுத்து போயிட்டு இது எவ்வளவு 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 சொன்னாரா? அப்புறம் நாமே இது நான் 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 சொல்லிட்டு ஒரு முறை யாருக்கு ஒப்பு கொடுத்தா யாருக்கு சொந்தமா மாறும்? பாட்டு உறவு மக்கே நான் சொந்தம். அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் அவருக்கு உரிய காரியத்தை தான் வேணும் செய்யணும். ஏனி யாருக்குரிய காரியத்தை செய்ய சாமியார் யாருக்குரிய காரியத்தை செய்ய ஏன் நாம் செய்யாம இருக்கோம்? இந்த உணர்வுகள் எனக்குள்ள இருக்கணும். நான் ஒரு ஆலயமாக இருக்கேன்.
என்னை பலியாக கொடுக்கிற ஒப்பு கொடுத்தா நாம யாருக்கு சொந்தம்? அப்ப ஏன் அந்த சொந்தத்தை அவருக்கு நாம் கொடுக்க மாட்டோம்? அப்ப அவர் என்ன சொன்னாலும் அதைத்தான் நாம் செய்யணும். ஏன் நம் விருப்பப்படி நாம் செய்யும் பொழுது நாம் பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று பண்ணோம். எதை பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாலும் அதை திருப்பி நாம் எடுத்துக்கொண்டு வந்தால் எவ்வளவு பெரிய பாவம். கோயில காணிக்கை போட்டோம், திருப்பி உண்டிகளுக்கு எடுத்து வந்துடுமா? 100 ரூபாய் போட்டதா எடுமா? அப்ப நம்மளை கொடுத்து நாம ஏன் அவங்களை விட்டு எடுத்து வந்துடும் திருப்பி? இந்த உணர்வுகள் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு திருப்பலி ஒப்புக்கொண்டா ஒரு புனிதம் நமக்குள்ள இருக்கு. அந்த புனிதம் வந்துதான் நம்ம வீட்டில் இருக்கிற பாவங்களை விட்டோம்னா எப்ப அந்த உணர்வு இழக்கணும். ஆண்டவருக்கு பலியாக ஒப்புக்கொடுத்து நான் அவருக்குள்ளே பாருங்க, இனி அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் செய்வது. உணர்வுகள் எனக்குள் வரும் பொழுதுதான் நான் என்ன பண்ண முடியும்? ஒரு சுத்திகரிப்புக்குள் என்னை கொண்டு செல்ல முடியும். நான் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாற்றிவிட்டேன் என்றால் இந்த உலகம் எனக்குள்ள என்ன பண்ணாது? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு சடங்காக வைத்திருந்தார். ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும், கண்ணுக்குட்டியை கொடுக்கணும், இப்படிதான் ஒரு சடங்காக வைத்திருந்தார். காட்டுப்புறாவை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், ஒரு சடங்காக வைத்திருந்தார். அந்த சடங்குகளை அவர் நிறைவேற்றினால் முடிஞ்சு போச்சு. புதிய ஏற்பாடு சடங்குகள் அல்ல. எது நிஜமாக இருக்கிறது. அங்கே நிழலாக இருந்தது, இங்கே நிஜம். அங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டது, கருணாத இயேசுகிறது. அது போல நிழல் அல்லது இது ஒரு சடங்கு கிடையாது. அங்க புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்டார்கள், ஆணுடைய சரீரத்தை சாப்பிட்டு. இது ஒரு நிஜம். ஆணுடைய சரீரம் உடைய ரத்தமா இருக்க ஒரு நிஜம். இது ஒரு சடங்காக நாம் என்ன பண்றோம்? மாற்றி பூசை காலம் ஒரு கொண்டாட்டம், எல்லாரும் சேர்ந்து பண்றது. எல்லாரும் பதிலே சொல்லாது, பாட்டே பாடாது. எப்படி பூசை காண முடியும்? அது என்னது? சடங்கு. கடமையை நிறைவேற்ற ஒரு சடங்கு. இது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டம். வெளியில உட்காந்துட்டு செல்போன் பார்த்துட்டு அங்கங்க பார்த்துட்டு கதை பேசிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா இது திருப்பலி கொண்டாட்டமே. திருச்சபை திருப்பலி பார்த்தியா கேட்டதுக்கு ஆமேன் பார்த்தேன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையோட தேவனோட உறவு உண்டமானா இல்லை. இன்னைக்கு நம்ம பல கிறிஸ்தவர்கள் இப்படிதான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பார்க்கணும், வந்தோம், நின்னோம், வெளியினோம், பார்த்தோம், 4 பேருடன் பேசிட்டு போடுகிற உணர்வுகள் இருக்கிறதுடைய ஒரு சடங்கை நிறைவேற்றி விட்ட நிலை இருக்கிறதுடைய இன்னைக்கு ஆண்டவருக்கு புனிதாக ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் என்பவர்களை மீட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பலியில் எப்படி அர்ப்பணித்துக் கொண்டே இருந்தோமானால் ஒரு காலகட்டத்தில் நாம் முழுமையாக எப்படி மாறிடும்? அப்ப நம்ம முகத்தை பார்க்கிறப்ப எப்படி இருக்கும்? மோசேயின் முகம் போல இருக்கும், பிரகாசமாக. ஏன் நம்ம முகம் மாறல? ஏன் நம்ம முகம் மாறல? இதனால பலியாடல ஒப்பு கொடுக்கும். இந்த நாளிலிருந்து ஆண்டுடைய 2ஆம் வருகைக்கு தயார் செய்து கொள்ளலாம். ஒப்பு கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலும் எத்தனை ஆண்டுகள் நம்மளை கட்டு வைத்த கட்டுகள் சடங்குகள் சம்பராந்து மீண்டு வருவது ஒரு நாள் எல்லாம் முடியாது. பட் அதற்காக நாம் தொடர்ந்து இருக்கணும். எனக்குள்ள ஆண்டவருக்கான உணர்வுகள் எனக்குள்ள இருக்கிறப்ப எப்பொழுதும் வினாவதை செய்து கொண்டிருக்கவே முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை பார்த்தோம், மோசேயை பார்த்தோம், அன்னாளை பார்த்தோம். இப்படியாக வேதத்தில் ஆண்டவர் பல பேரை அடையாள காட்டுகள். இப்ப திருப்பி அந்த வசனத்தை பார்த்தீங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17. நீ நிர்வாகியம் உள்ளவனா? புதுமொழி பேர் பார்த்தீங்கன்னா 17மா 17. எனக்கு செல்வம் உண்டு, நீ 17ல பலமே உண்டு, ஒருவரையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இறங்கத்தக்க வறிய எனக்கு செல்வம் உண்டு, பலமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் நீ இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியும். நான் ரொம்ப ஐஸ்வர்யவான். பார்த்து போத எனக்கு செல்வம் உண்டு, எனக்கு செல்வம் உண்டு, பலமை உண்டு, பலமை உண்டு, ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. நாம நினைச்சு உட்கார்ந்து இருக்கோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்படி இருக்கிறோமா? நாம எப்படி இருக்கிறோமா? திருப்பி பாருமா. இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வை பெற்ற, அற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பதை ஆண்டவரை கொடுக்க எச்சரிக்கை. கண்டிப்பு சொன்னாலே ஆண்டவர் கொடுக்கிற
நாம் நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம ரொம்ப ஐஸ்வர்யனா இருக்கும், ஆண்டு ரொம்ப பிரியப்படுறதா இருக்கும், ஆண்டுக்கு பிரியமில்ல காரியங்களை செய்து நினைச்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் ஆண்டு என்ன சொன்னாரு, நீ திருப்பி வாங்க புது பழைய பார்க்கணும், நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதாபப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் இதெல்லாம் தெரியாம உட்கார்ந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் திருப்பதியை நாம் ஒப்பு கொடுத்திருந்தா நேரம் பரிசுத்தமான நடமான ஒரு பரிசுத்தமானாக கிறிஸ்துவ நாம் எல்லாம் அனுபவம் மாறி இதை அறியாதபடி தெரியாதபடி சடங்குகளும் சம்பிரதாயங்களை போட்டு மூடி மறைத்து அதற்கு நாம் அடிமைப்பட்டு அப்படியே நாம் என்ன பண்ணோம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு அழுக்காறுகளை வெளியேற்றாமல் பழைய முறைமைப்பு அப்படியே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதான் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், வாக்கியம் உள்ளவன் கிடையாது, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதாபத்துக்குரியவன். அறியாத மக்கள் பரவாயில்ல, அறிந்தும் ஆலயத்துக்கு வந்தும் ஆண்டவரை தொழுது கொண்டும் பரிதாபப்படக்கூடிய எப்படி இருப்பார். அடுத்தது மூணாவது தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தர் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா. நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும் நீ பார்வை பெறும் பொருட்டு என்னிடமிருந்து விலைக்கு வாங்கிக் கொள்ளுமாறு என்ன அறிவுரை பண்ணுவாரு. உனக்கு நீ ட்ரெஸ் இல்லாம இருக்க, நீ முதல்ல ட்ரெஸ் கண்ணுக்கு போடவில்ல, கண்ணு பார்வையில மருந்து நீ வாங்கி. அடுத்து கொண்ட செல்வம் கிடையாது, நான் கொடுக்குற பொண்ணை நீ இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிட்டேங்கிற. உடம் போட்ட பொன் விடப்பட காசு கொடுத்து என்ன பண்ணு, இலவசமாக இதுவரை கொடுத்து கொண்டது தேவன். விடப்படாது நீ பழைய மொழிகள் பார்த்தீங்கன்னா நான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் இல்லத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடைபடிக்கு உன் கண்களுக்கு கழிக்கப்படவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்ப ஆலோசனை கொடுத்தா இதெல்லாம் செய்யும். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, என்ன சொல்றாரு, கேட்கிற நமக்கு சில பேருக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு நம்மளால இத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கவே ஒரு நாள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவே ஆண்டவருக்கு உகந்ததா இல்லாம இருந்திருக்கேன்னு மனசுக்கு கஷ்டமா வளர்றாரு. நான் யாருக்கு சொல்றாரு, யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து எழுதுறாரு, கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் கண்டிக்கிறேன். அடுத்தது ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து சின்ன பிள்ளைங்க என்ன சொல்லுவான், ஜாக்கிரதையா. என்ன அர்த்தம் இருக்கு, மெருக்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், சின்ன பிள்ளைங்க சொல்றோமா, அடுத்த முறை இப்படி செஞ்ச ஜாக்கிரதை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இப்ப எதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள் என் உள்ளத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அருவருப்பாக இருக்கு, இதெல்லாம் என் கால்கள் படுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு முடியாத காரியங்களாக இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஈசாக்கை ஒப்பு கொடுத்துட்டு திருப்பி நானே எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். நான் பார்க்கிற பழைய ஏற்பாட்டிலே அது ஈசாக்கு யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு இரவு முழுவதும் யாரோட போராடுகிறார், ஒரு ஆள் உட்கார்ந்து ஆண்டோடு இருந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் புள்ளை ஆண்டோடு தனியாக உட்கார்ந்து ஜெபிக்க முடியும்? ஒரு கும்பலா 50 பேர் 60 பேர் உட்கார்ந்தா உட்கார்ந்துரும் பிரேயர். அவங்களுக்காக அவங்கள பார்த்து இவங்களை பார்த்தவங்க அவர் தனிமையை ஒரு மனிதரோடு என்ன பண்ணாரு, ஆண்டோடு உட்கார்ந்து நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன் போராடுவே
எப்படி யாக்கோபுக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கல மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனியா உட்கார்ந்து என்ன பண்ண முடியும்? ராத்திரி பண்ண முடியும், ஆண்டோட நமக்கு முடியும், நமக்கு ஜெபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். போராடி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தார்கள் என்ன பண்ண மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு காரியங்கள் யாக்கோபு இதுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபோட ஒரு சகோதரர் ஏசா இருந்தான். அவனுக்கு தாத்தா கிடைச்சதா? ஏன் கிடைக்கல? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் ஏசா போல இருக்கிறோமோ யாக்கோபு போல ஆண்டவரை விடாப்பிடியாக என்ன பண்ண தேடுகிறார் என்ன பண்றோம்? பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த வசனத்தை கண்டிக்கிறார். அதுக்கு அப்புறம் இருக்கிறாரு 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் கடைசியா ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என்ன பண்ணாரு? வாசற்படி இதயத்தின் வாசற்படியில் ஆண்டவர் என்ன இருப்பார்? யார் இதயத்தின் வாசற்படிய? இதய இதயத்தின் வாசற்படியில் என்ன பண்ணாரு? தட்டி என்ன கேட்கிறாரு? இடமழகோ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் யாரெல்லாம் திறக்க போறோமோ எனக்கு தெரியாது. யாரெல்லாம் திறக்க நான் யாரையும் கேட்கவும் சொல்ல வேண்டிய கதை காதுள்ளவன் இதய கதை ஆணை தட்டுற அவர் சொல்வதை கேட்பதற்கு மனது இருந்தா நீங்க இதே கதை நான் என் இஷ்டப்படியாத நடப்பான கதவை திறக்க வேண்டிய தேவையே உங்களால் திறக்க முடியாது. நான் இஷ்டப்படியாத நடப்பான கதவை திறக்க நான் ஆணுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் ஆபிரகாம் ஆணுடைய சத்தத்துக்கு செவி ஈசாக்கை பலியிடணும்னா பலியிட்ட பிறகு ஆண்டவருக்கு சொந்தமா கொடுத்துட்டார். மாதிரி யாக்கோபு ஆண்டவரோட என்ன பண்ணா போராடி ஆசீர்வாதம் என்ன பெற்று அந்நாள் தனக்கென்று பொறுத்து இந்த பலியிடணும்னா செலுத்த நான் வச்சுக்கிறேன். மாதிரி தேவனுடைய குறித்து என்ன திட்டத்துக்காக அழைத்தாரோ என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டு மோசே நீ நிற்கிறோம் பரிசுத்தமானது சொல்லி நான் நற்கடா பரிசுத்தமானது என்றும் பவுலடியார் சொன்ன போல நான் ஒரு தேவன் ஆலயம் என்பது அவர் சத்தத்தை நாம் கேட்டார். இப்ப கதை என்ன பண்ணுவோம்? இல்லை என்றால் என்ன பண்ண மாட்டோம்? கதவை திறக்கிறீங்களோ திறக்கிறீங்க, அது உங்கள் தெரியும். கதவை திறந்தா என்ன செய்வார்? அவரு உங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஒரு சும்மா ஒரு டீ குடிச்சிட்டு போறேன்னு சொல்ல என்ன சாரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனிடத்தில் நான் வீட்டுக்குள்ள நான் வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அப்ப என்னதான் தங்கி சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? அவனும் என்னோடு போஜனம் அவனும் என்னோடு என்ன பண்ணுவான்? அவருக்கு விருந்தாளிக்கு சாப்பாடு போயிட்டு அவர் நடக்கிறது இல்லை. 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடணும். இந்த அவரை என் கூட இதயத்தில் தங்கிட்டா நான் கால் மிதிக்கிறேன் எப்படியா மாறும்? நான் ஒப்பு கொடுத்த சரீரம் எப்படியா மாறும்? யாரும் புரியலாகாரும் யாரோடு நான் போராட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டோட வருகைக்கு தயார் செய்வதற்கும் ஒரு வழி. நிறைய வழிகளை வரிசையா நான்
பார்த்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாம் 3 வாரமாக இது ஒரு வழியை ஆண்டவர் என்ன பண்ணாரு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்புறம் நான் ஜெயம் கொண்டு அடுத்தது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதில ஜெயம் கொள்ளுகிறவன்? எனக்கு இடம் கொடுத்து என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு யார் சாப்பிடாத மாதிரி ஜெயம் கொள்ளுகிறார். யார் கர்ப்பார்களப்பா ஜெயம். இதுவரைக்கும் சொன்ன காரியெல்லாம் செய்கிறவன் எவனோ அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு யாரோட கூட உட்காரும்படிக்கு உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். Praise the Lord. அதனால ஆண்டவருக்கு வாசற்படியின் இதயத்தின் கதவை திறந்து கொடுத்தார். இதை திறந்து கொடுத்து ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை பிதாவை வழக்கம் போய் உட்கார்றப்ப அவனுக்கு அங்கு நடத்தினாங்க ஆயுதப்படுத்தி என் கூட என்ன உட்கார அருளை செய்வேன். இது யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களாம் உங்க இதய திறமணும் திறந்து கொடுத்து நீங்க என்னன்னாலும் செய்யுங்க. என்னப்பா செய்யணும் சம்பிரதாயம், பழைய நியம முறைகள், நாம் மூலிகை கிடக்கும் முறைகள் இதிலிருந்து விடுபட்டு தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த நாட்களிலே எனக்கு பேசி என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்யும் பொழுது அதுதான் ஜெயம் கொள்வது. அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு காபி குடிச்சிட்டு போறவராக உங்களோடு என்ன தங்கி என்ன வராரு சாப்பிட்டு அவரோட சாப்பிட்டு ஒன்றாக இருந்து இப்படி ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு பிதாவின் வலப்பக்கத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பெரிய இடத்திலே சிங்காசனத்திலே அவனுக்கு ஒரு இடத்தை நான் விடுவேன். அனுவாதிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. யாருக்கு காது இருக்கு பாரு? வேலிக்காது சத்தம் எங்க உள்ள போனா எங்க போனா விதைப்போம் ஊமையில பார்க்க விதைப்போம் ஊமையில என்ன பண்ணோம் அது விதைப்போம் ஊமையா விதைப்போம் விதைக்க சென்றான் அவனே சொன்னு பாறையில விழுந்தது என்ன சொல்றாரு கேட்க செவியுள்ளவன் கேட்கிறோட ஓமை என்ன ஓமையது கேட்கிறோட ஓமை ஒரு செடிகள் இதுல விழுந்துச்சு நல்லா கேட்டான் ஆனா அவன் என்னல்ல பாறை நிலம் முள்ளில வச்சு கேட்டான் எல்லாத்தையும் கேட்டான் ஆனா என்ன பண்ணது அது போல இன்னொன்னு நல்ல நேரத்தை 30% கொடுத்தது இன்னொன்னு 100% கொடுத்தது எல்லாத்தையும் என்ன விதைகளை கேட்டான். அது போல இதுவும் கேட்க யார் காலில் விழுந்தது நல்ல நிலமாக இருக்கிறதோ அந்த நிலத்தில் இருக்கிறவனும் பலனை மற்ற நிலத்தில் ஆர்வமாக ஏற்றுக்கொள்வார். வேற நெருக்கடியப்ப அமிழ்ந்து கொள்வார். அது பாறை நிலமாக இருந்தா அது கருகி போயிடும். பால் வெளிவரத்து வேண்டா அது என்ன பண்ணும் பிசாசு வந்து கவரை எடுத்து கொத்திடும். நல்ல நிலத்தை வேண்டா இருக்கணும் பரம்பொழுது நீங்க நல்ல நிலமா பாறை நிலமா உச்ச நிலமா வெளிவரத்து விதைக்கப்பட்டதா எனக்கு தெரியாது. நான் ஒரு விதைப்பவன். நான் இங்க விதைச்சிட்டேன். அது முளைக்கிறது முளைக்காதோ உங்களிடத்தை பொறுத்து இருக்கு. நீங்க கேட்கிறதுனால முடிந்தவன கண்டிப்பாது முளைக்கும். நீங்க கேட்கவில்லையா கண்டிப்பாது நீங்க ஏற்றுக்கொண்டாது வேலை செய்யும். நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை அது விதையை விதைக்கிறோம் முளைப்பா முளைக்காதா விதைக்கவே இல்லைன்னா எல்லாம் விதைச்சாங்க எல்லாம் சாஞ்சி போய் கிடைக்கும் ஏதோ கொஞ்சமாவது கிடைக்கும். ஆனா விதைச்சா ஏதாவது கிடைக்கணும். விதைக்கிறதுக்கே இடம் விடலாம் ஏதாவது கிடைக்குமா? இன்னைக்கு நான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஆண்டவர் ஒரு கடினமான ஒரு உபதேசத்தை கொடுத்தார். ஒரு சிலருக்கு மனசு கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் வார்த்தைகள் தொடுவதனால தான் இந்த வருத்தங்கள். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் கடிந்து கொண்டு இன்னைக்கு பேசுகிறார். அந்த கடிந்து கொண்ட வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு காதுள்ளவன் கேட்க சொல்றது போல இந்த இட சபையது லவோதிக்க சபையா லவோதிக்க போன வாரத்தில் யோத்ரா சபைக்கு கொடுத்துட்டு நான் பார்த்தோம். இன்னைக்கு லவோதிக்க சபை கொடுக்கப்படுவது ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த பேசின வார்த்தைகளை கண்ணிலே கூடி சகோதரரை சேர்ந்து நாம் ஒரு சொன்னார்கள் தியானிப்போம். எல்லாரும் கண்ணிலே கூடும் பைபிள் எல்லாத்தையும் கூடிட்டு கண்ணிலே கூடி சகோதரரை சேர்ந்து ஒருமித்து நம்மை ஆண்டவர் எதற்காக வார்த்தைகளை கொடுக்க வைத்தார். காதுள்ளவன் கேட்க கடவுள் என்றார். எனக்கு காது இருக்கா நான் எதை கேட்கிறேன் என்பதை எப்படிலாம் அறிந்து கொள்வோம். கண்களை முடிவனமாக இன்று ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். எவர்களை அதிகமாக அவர் நேசிக்கிறார்களோ நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு கண்டித்து திருத்துவேன் என்று ஆவியானவர் சொல்கிறாரே. ஆண்டவர் என்னை நேசிப்பதால் தான் இன்றைக்கு கற்றுத்திருந்து வழிநடத்துகிற ஆவியானவர்
கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய வழியை இன்றைக்கு காட்டியிருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்று மோசையிடம் சொன்னார் என்றால், நான் இன்று இருக்கிற இடம் இன்றைக்கு பசுத்த பூமியாக மாற வேண்டும் என்று என்னையும் அவர் மாற்றவே ஆசைப்படுகிறார். நீ குளிராம் அல்ல, அனலும் அல்ல. குளிராவது அனலாவது இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் வெறுவெறுப்பாக இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறாரே, அப்படி வாந்தி பண்ணக்கூடிய பொருளாக நாம் மாறிவிடாதபடி எச்சரிக்கை கொடுக்கிற ஆண்டவருக்கு நன்றி. நான் வசதியானவன், எல்லாவற்றும் எனக்கு உண்டு என்று சொல்ல வேண்டாம். நீ பரிதவிக்கப்படத்தக்கவனாக இருக்கிறாய் என்று சொல்கிறார், இறங்கத்தக்கவனாக இருக்கிறாய் என்று சொல்கிறாரே. ஆனால் நாம் பணக்கார செல்வனாகும்படிக்கு நம்முடைய நிர்வாணமாகிய அவலட்சத்தை மூடுவதற்கு ஆண்டவரிடம் ஆடை பசுத்தாவின் அபிஷேகம் என்ற ஆடையை வாங்கிக் கொள்வதற்கு, கண்கள் கெட்டு போகாதபடி கண்களுக்கு தடவிக்கொள்ள மருந்தையும் கலிங்கத்தையும் போடுவதற்கு அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரே. மன்னிப்பு கேட்போம் ஆண்டவருக்கு. இதனால் வரை நாம் எப்படி இருந்தோம்? நிர்வாக்கியம் உள்ளவன், பரிசுத்தம் இல்லாதவன், பரிதவிக்கப்படத்தக்கவன், தருத்திரன், குருடர், நிர்வாணி என்று சொல்கிறாரே. இது பெரிய ரகமான அடையாளம் அல்ல. உள்ளத்தில் அபிஷேகம் என்ற ஆடை இல்லை. அனல் மூட்டி எரிய விடுகிற அக்கினியாம் ஆவியானவர் இருந்து செயல்பட நாம் இடம் கொடுக்க விடாதபடி பரிதவிக்கப்படத்தக்கவனாக இருக்கிறோமே. வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத குருடர்களாக இருக்கிறோமே. இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக ஆண்டவர் கொடுக்கும் பரலோகத்துக்கு நாம் செல்லும் போது ஆண்டவர் கொடுக்கும் வெண்வஸ்திரத்தை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும்படி ஆண்டவர் நமக்கு அழைப்பு எடுக்கிறாரே. இந்த உடல் பசுத்தாவியின் ஆலயமாக மாற்ற, நாம் நிற்கும் எல்லா இடமும் பசுத்த பூமியாக மாற, அது ஆலயமோ வேலை செய்விடமோ வீடோ எதுவாக இருந்தாலும் எங்கெல்லாம் நாம் நிற்கிறோமோ அது பசுத்த பூமியாக மாற நம்மை அப்படியே அர்ப்பணிப்போம். யாக்கோபு இரவு முழுவதும் போராடி, நீ என்னை ஆசீர்வதித்தால் உள்ளே நான் நடமாட்டேன் என்று ஆண்டவரோடு போராடக்கூடிய அந்த உள்ளார்ந்த அன்பு பாசம் ஆண்டவர்கள் வைத்திருந்தானே. குழந்தையே இல்லாமல் நீண்ட வருடங்கள் கழித்து வந்த குழந்தை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து விட்டேன் என்று பொருத்தனை செய்த மாத்திரத்திலே அந்த அர்ப்பணை செய்து அந்த குழந்தையை பற்றி மீண்டும் என் குழந்தை என்று உரிமை கொண்டாடாமல் இருந்த அந்த அண்ணாலை போல ஒரே மகனை பலியாக செலுத்து என்று சொன்ன உடனே கீழ்ப்படிந்து பலியாக செலுத்த முன்வந்த அப்ரஹாமை போல, தகப்பன் சொல்லை கேட்டு பலியாக ஒப்புக் கொடுக்க இறங்கி வந்த ஈசாக்கை போல நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அவர் கொடுக்கிற ஆலோசனை பண்ணி அவர் நின்று நம்மோடு பேச தயாராக இருக்கிறாரே. பசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக இருக்கும்போதுதான் அவர் வாசற்படி நின்று தட்டுக்க சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்படியே அவர் சத்தத்தை கேட்குமா? ஆண்டவரை எதை என்னிடத்திலிருந்து மாற்ற வேண்டும்? எந்த காரியத்தை நான் வருத்தமிக்கப்பட தப்பானாக இருக்கிறேன்? எந்த காரியத்தில் குருடனாக இருக்கிறேன்? எது நான் வெளியரங்கமான அடையாளங்களுக்கு நான் உட்படுத்தி கொண்டு என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று அப்படியே நாம் பரிசோதித்து நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். இதே கதவை தட்டி கொண்டிருக்கிற ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நாம் இன்றைக்கு இதய கதவை திறக்க ஆண்டவர் அழைக்கிறாரே. இதயத்தை திறந்து கொடுப்போம் ஆண்டவரிடம். உங்களுடன் பசுத்தாவின் ஆலயம் என்று சொன்னாரே. ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுத்து விடுவார் என்று அதே 1 Corinthians 3:17 சொல்லப்படுகிறது. நாம் நம்முடைய உடலாகிய பசுத்தாவின் ஆலயத்தை கெடுத்து விடாதபடிக்கு, இந்த உலக மாய வலைகளுக்குள் சிக்கி விடாதபடிக்கு அப்படியே அதை அர்ப்பணிப்போமா?
அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவர் நம்மோடு நுழைந்து நம் வீட்டுக்குள் வந்து இந்த உடலாக்கிய ஆலயத்துக்குள் வந்து நம்மோடு படைத்து போஜனம் பண்ண அப்படின்னு படிப்போமா? அப்படி நாம் இடம் கொடுக்கும் போது வெற்றி பெற்றவராக நாம் மாறுவோம். வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறவர்கள் யாரோ அவர்கள் பரலோகத்தில் பிதாவின் அருகில் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு தன்னுடைய சிங்காசனத்தில் இடம் கொடுப்பேன் என்று சொல்கிறாரே, நாம் அந்த சிங்காசனத்தில் இடம் பிடிக்க நம்ம அர்ப்பணிப்போம். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் அப்படியே ஆண்டு ஒப்புக்கொடுப்போம். இதுவரை அறியாமல் செய்திருக்கிறோம். குளிரோ அனலாகவோ இல்லாமல் பரிதவிக்கத்தக்கவர்களாக நாம் இருந்த காரியங்களுக்காக அந்த அப்படியே மனம் வருந்துவோம். ஏனென்றால் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எவர்களை அதிகமாக நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு கண்டிக்கிறேன் என்று சொல்கிறாரே. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் நேசிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோமே, அதனால் தானே இன்றைக்கு அவர் கடிந்து கொண்டு கண்டிதமான வார்த்தைகளை சொல்லி நம்மை திருந்த அழைக்கிறாரே. நாம் திருந்தி வருவோம், ஆண்டவர் பாதத்துக்கு திருப்புவோம். நம்மை இதே கதவை வாசலை தட்டுக் கொண்டிருக்கிற அந்த ஆண்டவருக்கு நம் இதயத்தில் இடம் உண்டா? அல்லது உலகத்தின் போக்குகளுக்கு, உலகப்பகாமன சடங்குகள், சம்பிரதாயங்கள், மாய கவர்ச்சிகளுக்கு இடம் உண்டா? யாருக்கு இடம் உண்டு? அப்படியே ஆண்டவர் பேசுவோமா? அன்பு இருப்பா, இந்த நாளின் நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி இயேசுவே. உம்மிடம் அன்பு வந்த ஒருவர் கூட கெட்டு போகாதபடிக்கு நீ நீடிய பொறுமையோடு இருந்த எங்களை கண்டித்து உணர்த்துகிற தகப்பனாக, கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து வழிநடத்துகிறவராக இந்த நாளில் எங்களோடு பேசிய அந்த வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமையா. நன்றி அப்பா. அன்று மோசே உம்மோடு உறவாடி வந்த போது மோசே முகம் பிரகாசமா இருந்தது போல சங்கீததாசன் சொல்வான், அவர்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே என்று. எங்கள் முகங்களை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ணுமப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உள்ளத்தில் வரும்போது எங்கள் முகம் பிரகாசிக்கும் என்பதை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக இருக்கிறபடி நீதிகள் இருந்தனால் அழைப்பு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நமக்கு நன்றி இயேசுவே. நாங்கள் 20 நாள் வரை நடந்த அந்த வாழ்க்கையை மாற்றி உன் குரலுக்கு செவி கொடுத்து கதவை திறந்து விட்டோமாப்பா. எங்கள் உள்ளத்தில் உமக்கு இடம் உண்டு. நீ வந்து எங்கள் உள்ளத்தில் தங்கி எங்களை வாசம் செய்து வழிநடத்துகிறார்கள். அப்படியே எழுந்து உற்சாகம் அந்த பாடலை போடுவோமா? வாசப்படிகள்
விண்ணப்பத்தை எங்கள் விண்ணப்பங்களை இதை கலந்து கொள்கிறோம். மழை பெய்து பல பயிர்களை நாசம் செய்து கொள்வதற்காக கஷ்டப்படும் விவசாயிகளை கல்விக்கு பார்த்து இந்த கருணை கல்வி நீக்கி விவசாயிகள் பாதிக்கப்படாதபடி நீர் இயற்கையை ஆளுகை செய்கிற தேவன் அதை ஆளுகை செய்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். நாட்டில் நிலவும் அரசியல் சூழ்நிலையை ஒப்புக்கொள்வது மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய நல்ல சூழ்நிலையை எதிர்வரும் தேர்தலிலும் அதற்கு பிரிந்து உருவாக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மத்தியில் ஆளுகை செய்யும் அரசானது மக்களின் தேவைகளை உணர்ந்து 45 நாட்களாக போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளின் நலனை கருதி பனியிலும் மழையிலும் குளிரிலும் வெயிலிலும் காய்ந்து வைராக்கியத்துடன் தங்கள் நிலைகளை அரசுக்கு எடுத்துரைத்தையும் பாராமுகமாக கொண்ட அரசு அதிகாரிகள் மத்தியிலே மன துருக்கத்தை உண்டு மக்களுக்காகத்தான் அரசு என்பதை அரசுடைய உணர்ந்து செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மரணமடைந்த விவசாயிகள் குடும்பத்தை ஒப்புக்கொள்கிறோம். அவர்கள் செய்த தியாகங்கள் எதிர்காலத்திலே ஒவ்வொரு விவசாயிகளுக்கு மட்டுமல்ல விவசாயியாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் எங்களுக்கும் அது ஒரு ஞாபகமாக இருந்து இந்த காலத்தில் ஒப்புக்கொள்கிறோம். கொரோனா வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது சொல்லப்பட்ட பின்பும் நிறைவாக ஒரு சிந்தனைகள் மக்கள் மனதில் லாபம் இருப்பதை விடயமாக தேவன் அதை குறித்து சரியான புரிதலை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்த வருமாறு ஜெபிக்கிறோம். பள்ளிகள் திறக்கப்பட நிலையமாக பள்ளிகள் வரப்பட்டு எந்த விதத்தில் பாதிக்கப்படாமல் தேவையில்லாத பயன்கள் கலக்கங்கள் பெற்றோர்கள் வராதபடி தேவன் பாதுகாத்துள்ளார். எங்கள் குடும்பத்தில் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளை கூப்பிடுகிறோம். வேலைக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு அச்சபிக்கிறோம். விவசாயம் செய்யும் பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். வெளியே வேலைகளுக்கு செல்ல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமண தடைகள் உள்ளவர்களை ஒப்புக்கொள்கிறோம். வியாதிகள் வருத்தங்கள் ஏற்படுவதற்கு அச்சபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் நாமத்தில் நன்றி தகப்பனே. இந்த நாளுமாக ஆராதனை முழுவதும் இதை பொருட்படுத்த வழிநடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆராதனை நடத்திய சகோதரர் மணிப்பெரும் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். தேவன் அந்த குடும்பத்தை இந்த நாமத்துக்காக அவர் கரைந்திருந்து நின்ற கருவிக்காக விசேஷத்த கருவியால் மூடி மறைத்து வழிநடத்தி வைக்கிறோம். செய்திகள் எடுத்தவர்கள் மற்ற ஆராதனைகளுக்கும் தொடர்ந்து நடத்திய ஒவ்வொருவரையும் ஆசிரியத்து காத்துக்கொள்ளும். ஆவியின் அபிஷேகத்தால் நிறைவேற்றியதே அதற்காக நன்றியோடு தோற்றிருக்கிறேன். மழையை கொடுத்திருக்கிறேன். மழையை நல்லதையும் இதை கொடுத்திருக்கிறேன். ஆயினும் நல்லது இல்லாமல் இருந்த விவசாயிகளை கண்ணோக்கி வானத்தின் கரங்களை நீட்டி இதை தடுத்து நிறுத்தி இந்த வடிவத்து விடுவார். இயேசு நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபித்து ஜெபிக்கிறோம். ஜெயகுடன் நல்ல பிதாவே ஆமென். வாக்கு தருவோம். அவர்கள் கொடுத்த வாக்குகள் தனிப்பட்ட வாக்குகளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரகாசிக்கப்பட்டு கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிருந்தார். தந்தை மகன் தூயாவி இருக்கிறாரே. ஆவியில் அனலாயிரு. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.